ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்லா. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இதை கடலை மாவில் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். நல்லா பபிள்ஸ் இல்லாமல் திக்கான பேட்டராக கலந்து வச்சுக்கணும். எந்த ஒரு பபிள்ஸுமே இருக்கக்கூடாது. அந்த பேட்டர் வந்து நல்லா ஒன்று போல் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம கடைகளில் விற்பாங்க இல்லையா ஈனோ சால்ட்டு, அந்த சால்ட் ஒரு பேக்கெட் வாங்கினோன்னா நம்ம இப்போ எடுத்த மாவுக்கு சரியான அளவாக இருக்கும். அந்த ஈனோ சால்ட்டையும் சேர்த்து மாவை வந்து நல்லா கலக்கணும். கலக்கும்போது அது நல்லா மாவு பொங்கி வரும். இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு நான் வந்து ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கிண்ணம் இந்த மாதிரி பவுல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை எண்ணெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்ச பேட்டரை வந்து அதில் ஊற்றி தனியாக வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம கலந்த அந்த மாவை வந்து டின்னில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டோன்னா டோக்லா ரெடி ஆயிரும். இதுக்கு 10 மினிட்ஸ் டைம் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 8 மினிட்ஸ் எடுத்து பார்த்தேன், அது வேகலை. அதனால் நான் வந்து அகைன் மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டேன். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்கும்போது டோக்லா நல்லா வெந்து ரெடியாக இருந்தது. இதை தனியாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை இது ரெண்டையுமே போட்டு தாளிக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது ரெண்டையும் சேர்த்து அந்த உப்பு சர்க்கரையும் கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம கேக் டின்லேருந்து எடுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பீஸ் போடணும். பீஸ் போட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பீஸ் போடலாம். அது பீஸ் போட்டுட்டு அதில் இப்போ இந்த தாளிப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தாளிப்பை வந்து அப்படியே ஒரு கரண்டி வச்சு எடுத்து ஊற்றணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றும்போது சுவையான டோக்லா ரெடி. எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.